நன்றியுரை வழங்குவதற்காக முருகன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த பிடிஃபை எக்ஸ்போ அப்படின்றதே ஒரு கனவு. ஏன்னா நம்ம இந்த ப்ராக்ரெசிவ் டெய்ரி ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 வருஷம் தான் ஆகுது. இந்த மாதிரி வந்து பஞ்சாபில் வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் ஆகி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு 12 வருஷம் பண்ணி இப்போ ஒரு 12 எக்ஸ்போ வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு ஆவரேஜ் அனிமல் என்ன மில்க் கொடுத்ததோ அதே மில்கை தான் வந்து பஞ்சாப்லையும் கொடுத்துட்டு இருந்தது. பட் இப்போ காம்படிஷனில் ஆல் இண்டியா காம்படிஷனில் மில்க் ஜெயிக்கிற அனிமல் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாபில் 62 லிட்டர் 67 லிட்டர். பட் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு 40 42 அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறோம். பட் அதுவும் வந்து கம்மியான விவசாயிகள்கிட்ட தான் அந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்குது. பட் பஞ்சாபில் வந்து ஆவரேஜ் ஃபார்ம் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னாலே வந்து ஒரு 50 அனிமல் இருக்கிற ஃபார்ம்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 28 லிட்டர்ஸ் 30 லிட்டர்ஸ். சாதாரண விவசாயிகள் 25 மாடு வச்சு சர்வசாதாரணமாக அவங்க வந்து சில லட்சங்கள் ஈஸியாக சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அதையே வந்து நம்ம இங்கே ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணணும், ஃபார்மர்ஸ்க்கு கரெக்டான ரைட் நாலேஜ் போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் துவக்கப்பட்ட அசோசியேஷன் தான் இது. இந்த அசோசியேஷன் எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணது வந்து டானுவாசின் விசி அவர்கள், டாக்டர் திலகர் அவர்கள்ட்ட. போனவொடனே உடனே இது ஒரு நல்ல விஷயம், இவருக்கு நீங்கள் இந்த மாதிரி நல்லா பண்ணுங்க, டானுவா சைட்லேருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லாரியில் வந்து அவங்களோட இன்வென்ஷன்ஸை பூரா டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. 3 லாரி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வந்து எங்களோட இனிஷியேட்டிவ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண ஐயா டாக்டர் திலகர் அவர்களுக்கு நன்றி. ஐயாவுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இப்போ எங்களோட அசோசியேஷன் மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பல இடத்துல போய் பல விஷயங்களை கற்றுக்கிட்டு முயற்சி பண்ணி நாங்களே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி, இப்போ என்னோட மாவட்டம் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம். இப்போ நம்மளோட ப்ரீடிங் பாலிசியில் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து ஹெச்எஃப் வந்து சூட்டபிள் இல்லை அப்படின்னு தான் இருக்குது. அது மாதிரி பல டிஸ்ட்ரிக்ட். பட் என்கிட்ட வந்து என்னோட ஃபார்மில் 85 ஹெச்எஃப் கம்ஃபர்டபுளாக சம்மரில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருக்குது. இது நாங்கள் ஒரு 4 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஹை ஈல்டர்ஸ். இந்த ஹை ஈல்டர்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே கொண்டு போகணும். நம்ம அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகும்னு பயப்படவே தேவையில்ல, அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணணும். நிறைய எக்ஸ்போர்ட்டுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட ஃபார்ம், தமிழ்நாட்டு ஃபார்மோட மில்க் எல்லாமே வந்து உலகம் பூரா போகணும் அப்படின்றது இந்த பிடிஎஃபோட ஆசை. அதுக்கு உங்களோட கைடன்ஸ் வேணும். எங்களோட ஃபார்ம்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு ரிசர்ச் ஃபார்மை எடுத்து நீங்கள் என்னென்ன ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றீங்களோ அதுக்கு நாங்கள் எங்களோட ஃபார்மர்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி டானுவாஸோட சேர்ந்து இங்கே தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஒரு ஜெனட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் பேர் உதவியாக இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட உங்களுக்கு இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். நம்ம ஐயா டானுவாஸ் ஐயாவுக்கு அப்புறமேல்ட்டு நாங்கள் போய் அடுத்தது அப்ரோச் பண்ணது வந்து கால்நடை மற்றும் பராமரிப்புத்துறை இயக்குனர் மிஸ்டர் அப்ரஹாம் அவர்கள்ட்ட அதை போய் அப்ரோச் பண்ணோம். அவர் என்னடனா ஒரு ஃபார்மருக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அந்த இன்ட்ரெஸ்ட் காமிச்சாரு. டெய்லி ஃபோன் பண்ணி நம்ம அரவிந்தன் சார் கூட அவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிக்கிட்டு அப்புறம் இதுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஏடி ஜேடிஎஸ் எல்லாம் வந்து சென்னைக்கு வர வச்சு மீட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும், இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து நிறைய நாலேஜை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட சப்போர்ட் பண்ணி இந்த ஈவெண்ட் ஓரளவுக்கு எங்களுக்கு திருப்திகரமாக, நாங்கள் பயந்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு திருப்திகரமாக நடந்துட்டு இருக்குது. அப்படின்னா அதுக்கு வந்து ஐயா அப்ரஹாம் வந்து ஒரு முக்கிய காரணம். ஐயா அப்ரஹாமுக்கு ஒரு சின்ன 2 வேண்டுகோள். பஞ்சாபில் வந்து இந்த அளவுக்கு ப்ரீட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கவர்மெண்ட் வந்து செக்ஸ்டு சீமன் இம்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ளஸ் இம்போர்ட்டட் புல்ஸோட சீமன் வந்து யூஸ் பண்ணி அவங்களோட ப்ரீட் வந்து ஒரு 6 இயர்ஸில் வந்து பல மடங்கு டெவலப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட அடுத்த 6 வருஷத்தில் நம்ம தமிழ்நாட்டிலையும் நல்ல ஒரு ப்ரீடு கிடைக்கும். நமக்குன்னு ஒரு ஜெனட்டிக் வேல்யூ கொண்டு வரணும். அதுக்கு ஐயாவோட முழு ஒத்துழைப்பு வேணும். அடுத்தது வந்து நிறைய மிஷினரிக்கு சப்சிடிஸ் கொடுக்குறீங்க. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து சைலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நான் பல மேலை நாடுகள்லையும் பார்த்துருக்கிறேன். பஞ்சாபில் ஃபார்மர் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் சைலேஜ். அந்த சைலேஜ் இங்கே பயங்கரமாக ப்ராப்ளம் ஆகிறதுக்கு மாவட்டத்துக்கு ஒரு சைலேஜ் ஹார்வெஸ்டர் சப்சிடைஸ்டு ஒரு ஸ்கீம் மூலமாக நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு ஹார்வெஸ்டர் கொடுத்து ஃபார்மர்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி எங்களெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நல்லா வாழ வைக்கணும்னு உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன். அடுத்தது இந்த டெய்ரி எக்ஸ்போ பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்ட உடனே முடிவு பண்ண எல்லாம் எங்கள் கமிட்டியில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்போ ஃபஸ்ட்டு எங்கே விதைக்கணும் அப்படின்னா ஒரு டெய்ரி ஹப்பில் தான் விதைக்கணும். தமிழ்நாட்டோட டெய்ரி ஹப் ஈரோடு. இங்கேருந்து பஞ்சாபுக்கு நார்த் இந்தியா மகாராஷ்டிரா கேரளா கர்நாடகாவுக்கு நிறைய போய் நம்ம போய் வாங்குறோம். ஆனால் இங்கேருந்து கர்நாடகாவுக்கு போகுது, ஆந்திராவுக்கு போகுது. நீங்கள் ஈரோடு சந்தையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக விவசாயிகளை கூட வட மாநில விவசாயிகள் நிறையா இருக்கிறாங்க.
அந்த அளவுக்கு நமக்கு இங்கே ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. அந்த பொட்டன்ஷியலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபார்மஸ்ட்டை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஈரோட தேர்ந்தெடுத்து நடத்தினோம். நாங்கள் வந்து கலெக்டர் வந்து ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிஸி ஷெடியூலில் இருந்தாலும் நாங்கள் லாஸ்ட் மினிட் அழைப்பு தான் கொடுத்தோம். போய் அவரை, ஏன்னா நடுவில் எலெக்ஷன்ஸ் இருந்து, எலெக்ஷன் இருக்கும்போது அவங்களெல்லாம் யாருமே டிஸ்டர்பே பண்ண முடியாது. நாங்கள் ஒரு 15 days பேக் போய் கலெக்டர் டாக்டர் பிரபாகர், என்னன்னா அவரும் ஒரு வெட்டினரியன். ஸோ அவர் நாங்கள் போய் அப்ரோச் பண்ண உடனே என்னால் என்ன முடிஞ்சு உடனே எங்கள் முன்னாடியே வந்து ஜேடிக்கு ஃபார்வர்ட் பண்ணி என்ன பண்ணணுமோ அவ்வளவும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து, இந்த விழா இங்கே சிறப்பாக நடக்கிறதுக்கு, இந்த எக்ஸ்போ சிறப்பாக நடக்கிறதுக்கு ஒரு முழு காரணமாக எங்களுக்கு விளங்கும் டாக்டர் திரு எஸ் பிரபாகர் அவர்களுக்கு நன்றி. மேலே இருக்கவங்கெல்லாம் உத்தரவு போட்டுடுறாங்க, பட் கீழே இருக்கவங்க கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜேடி, ஏடிஸ், அப்புறம் தமிழ்நாடு கால்நடைத்துறை சேர்ந்த அவர்களுக்கும், இப்போ நாங்கள் வந்து அதே மாதிரி கவர்மெண்ட் பேங்க் வந்து நபார்டு சப்சிடி நிறையா இருக்குது. பட் ஆனால் ஃபார்மர்ஸ்க்கு ஆக தெரியப்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லி நாங்கள் நபார்டை போய் அப்ரோச் பண்ணோன்னு அவங்க அந்த ப்ரௌச்சரை பார்த்துட்டு வி வில் ஸ்பான்சர் திஸ் ஈவெண்ட் அப்படின்னு முன்ன ஒரு சிஜிஎம் இருந்தார் டாக்டர் வெங்கடேஸ்வர் ராவ், அவர் பார்த்த உடனே எங்களுக்கு கொடுத்து, அவர் சார்பாக வந்து இங்கே வந்திருக்கும் டாக்டர் வேணுகோபால் அரிக்கேரி அவர்களுக்கும் நன்றி. ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள், எதுக்கும் சப்சிடி கொடுக்குறீங்க, இங்கே ஃபார்மர்ஸ் இந்த டெய்ரி வந்து இன்னும் ஃப்ளரிஷ் ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஃபார்மர்ஸ் சார்பாக ஒவ்வொரு ப்ராசஸிங் பிளான்ட் இருக்கணும். அதுக்கு நபார்டும் இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்மர்களை ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி சப்சிடைஸ்டு ப்ராசஸிங் பிளான்ட் இங்கே அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லும் ப்ரொடக்ஷன் பண்ணுற பாலை வந்து அங்கங்கேயே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணோன்னா பாலோட தரமும் இன்க்ரீஸ் ஆகும், ஃபார்மர்ஸும் அதிகமாக பெனிஃபிட் அடைவாங்க. இந்த வேண்டுகோளும் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து இது எவ்வளோ விரைவாக நீங்கள் செஞ்சு கொடுக்க முடியுமா செஞ்சு கொடுக்க வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தது, இங்கே இவ்வளோ மிஷனரிஸ் கொண்டு வந்த டானுவாஸோட அனைத்து டிபார்ட்மெண்ட்களோட ஹெட்ஸ், அந்த டானுவாஸ் டீம் அவர்களுக்கும், இங்கே வந்து இப்போ எங்களுக்கு ஸ்பான்சர் செய்த, நாங்கள் அப்ரோச் பண்ணவொடனே எங்களுக்கே ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரே ஃபோன் காலில் டக்குன்னு ஸ்பான்சர் பண்ணாங்க. அந்த நிறுவனங்களோட பெயரை கொஞ்சம் வாசிச்சிடறேன், அவங்களுக்கும் நன்றி. டீலாவல், நபார்ட், தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி, வேன்சன், நோவஸ், கார்கில், எம்எஸ்டி, ஏபிஎஸ், ட்ரூவேட். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கலெக்டரையை பார்த்துட்டு நாங்கள் வந்து இங்கே ஆவினில் போய் மீட் பண்ணுறோம். ஆவினில் போய் பார்த்த உடனே அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அவங்களோட அத்தனை சென்டர்ஸ்க்கும் வந்து வித்தின் 3 days எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் இந்த மெசேஜ் ரீச் ஆகுது. நாங்கள் வந்து ஒரு பப்ளிசிட்டி வேன் 4 வேன் ரெடி பண்ணி நாங்கள் எல்லா வில்லேஜுக்கும் அனுப்பும்போது இந்த நோட்டீஸ் எங்களுக்கு ஏற்கனவே வந்துருச்சுன்னு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஊக்கமும் ஒத்துழைப்பும் வழங்கிய ஆவின் நிர்வாகத்துக்கு மனமார்ந்த நன்றி. 4-5 ஸ்பான்சர்ஸ் இருந்தாலும் இந்த எக்ஸ்போ இந்த அளவுக்கு களை கட்டி கொண்டிருப்பதற்கு காரணமாக திகழும் 85 ஸ்டாலை நிரப்பிய எங்கள் எக்ஸிபிட்டர்ஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ பண்ணணும் அப்படின்ற போது இந்த பிடிஎஃப்ஓட துணைத் தலைவர் மிஸ்டர் அரவிந்தன் அவர்கிட்ட வந்து, சார் நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ பண்ணுறோம், ஆனால் உங்கள் தலைமையில் பண்ணுறோம், நீங்கள் நல்லா எங்களுக்கு கைட் பண்ணி இந்த எக்ஸ்போவை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சேன்னு, அவர் மழையில் கடந்த வெள்ளத்தில் வந்து அவரோட ஃபேக்ட்ரி பலமாக பாதித்து பெருத்த பொருள் இழப்பு இருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் இதுக்கு அதிக நேரத்தை ஒதுக்கி இந்த ஈவெண்ட் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு அனைத்து அதிகாரிகளும் பெரிய பெரிய நிர்வாகிகளாம் பார்த்து இப்போ இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு முழு காரணமான எங்கள் சகோதரர் அரவிந்தன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. கனவு காண்பது உன் உரிமை, அதை நிறைவேற்றி காண்பிப்பது எனது பேஷன் அப்படின்னு யாருன்னா எங்களோட அண்ணா விஜயகுமார். அவரை வந்து நான் எதாச்சும் வந்து ஒரு 4 years பேக் பிடிஎஃப் எக்ஸ்போல மீட் பண்ணேன். பார்த்தோன்னே, சார் ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு, வந்திருக்கிறாரு, சரி ரிட்டையர் ஆனோடனே ஒரு டெய்ரி ஃபார்ம் ஆரம்பிச்சு உட்காரப்பலாம் பிளானில் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொன்னேன். அது லூதியானால எக்ஸ்போ. நான் சார் மீட் பண்ணிட்டு இருட்டிடுச்சு, ஒரு கம்பெனியோட பேசிட்டோம், வெளியே வந்தால் பஸ்ஸு கிஸ் எதுவும் இல்லை, ஒரு இனவா வந்து நிற்குது, எங்கே சார் போகணும் அப்படின்னாரு. என்னங்க சார், இல்லை சார் நாங்கள் டவுனுக்கு போகணுன்னு. ஏறுங்க சார் அப்படின்னு கொண்டு போய் விட்டாரு. அந்த ஒரு 10 நிமிஷம் கேப்பில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, சார் இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பண்ணணும், அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒர்க் பண்ணணும் சார் அப்படின்னும்போது, என்னோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே உண்டு அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் என்ன ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் அதை எக்ஸலண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதும் எக்ஸலண்ட்டாக டெலிவர் ஆகிறதுக்கு ஒரு முழு காரணம் அப்படின்னா நாங்கள் ஆசையாக அண்ணா என்று அழைக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் விஜயகுமார் அவர்களுக்கு நன்றி. இந்த 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 ஸ்க்ரீன் இவ்வளோ, அதாவது இந்த மாதிரி எல்இடி ஸ்க்ரீன் நிறையா போடுவாங்க, இதில் அவ்வளோ நுணுக்கம் பார்த்தீங்கன்னா டிவியில் எல்இடி டிவியில் பார்க்குற அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா அது அவரோட முழு முயற்சி. இந்த இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம், அந்த சவுண்ட் ஆடியோ, இந்த எக்ஸ்போ ஸ்டால் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இங்கே இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அவ்வளோ பிளானிங். இத்தனைக்கும் அவரோட பிஸி ஷெடியூல், ஒரு வருஷத்தில் 365 நாளில்
150 நாட்களுக்கு மேல ஃப்ளைட்லேயே சுத்திக்கிட்டு இருந்தாலும் சங்கத்துக்கு வருஷத்துக்கு ஒரு 30-35 நாள் ஒதுக்கி நாங்கள் என்னென்ன கனவு காண்கிறோமோ அந்த கனவை நிறைவேற்றி கொண்டிருக்கும் அண்ணாவுக்கு மீண்டும் ஒரு நன்றி. நம்ம எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சங்கத்துல மூத்தவர் எங்களோட பொருளாளர் திரு அசோகன் அவர் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னாலும் சார் செய்வோம் சார், சார் செய்வோம் சார். ஒரு 25 வயசு ஒரு இளைஞனுக்கு இருக்கிற எனர்ஜி, அந்த வைப்ரன்சி எங்கள் பொருளாளர்கிட்ட இருக்குது. அவரோட ஊக்கத்தால் தான் நாங்கள் இந்த அளவுக்கு ஓட முடியுது. அப்புறம் எங்களுடைய இணை செயலாளர்கள் சுந்தர், கடுமையான ஒரு விஷயங்களில் கூட இந்த ஃபுட்டு வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு ஒரு முழு காரணம் அப்படின்னா எங்கள் சுந்தர் அவர்கள் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எதை சொன்னாலும் சரிங்கண்ணே 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 சொல்கிற என்னோட இணை செயலாளர் சரண் அவர்களுக்கும், இந்த விழாவில் வந்து இந்த கான்ஃபரன்ஸு இதெல்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணமாகிய டாக்டர் ஞானசேகர், டாக்டர் செந்தில் ரெட்டி, என் இனிய சகோதரர் அலெக்ஸ், ராஜேந்திரன் ஐயா, நண்பர் ராமையா அவர்களுக்கும் நன்றி. இந்த ஈவெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு மேஜர் எக்ஸ்பென்சஸ் எங்கடா அப்படின்னா மில்கிங் காம்படிஷன் தான். எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஷெட் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஒன்று ப்ரைஸ் மணி ப்ளஸ் அந்த வர அனிமல்ஸுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கிற ஃபெசிலிட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த டோட்டல் பட்ஜெட்டில் அது ஒரு 40% அதுவே கன்சியூம் பண்ணுது. நாங்கள் வந்து ஒரு 50 அனிமலுக்கு மேலே எதிர்பார்த்தோம். பட் என்னன்னா மக்களோட மூட நம்பிக்கையை உடைக்கிறதுக்காகவே இது பண்ணணும். தமிழ்நாட்டில் 10-15 லிட்டருக்கு மேலே பால் கறக்காது அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை உடைக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்குது. அனைத்து அனிமலுமே 35க்கு மேலே கறக்கிற அனிமல்ஸ் தான். பட் இந்த மாதிரி அனிமல்ஸ் தமிழ்நாட்டில் 100 கணக்கில் இருக்குது. பட் மக்களோட மூட நம்பிக்கையால் இந்த போட்டிக்கு வரலை. ஆனால் இந்த போட்டி ஒரு விதை. இன்னும் 5 ஆண்டுகளில் 100 மாடுகள் வந்து போட்டிக்கு வரும். அதை நாங்கள் ஃபில்டர் பண்ணுவோம் அப்படின்றத இன்னைக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன். நான் அந்த காம்படிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து கொண்டு இருப்பதற்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணுற ஆர்கனைசர் பிரதீப், ஜெகன், பாரதி, அருண் மற்றும் நவீன் அவர்களுக்கும், இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த ஃபுட்டு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற துறையூரை சேர்ந்த ஜாய் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் நிறுவனத்துக்கும், என்னதான் நம்ம ஆசைப்பட்டாலும் என்னதான் எங்கள் அண்ணன் உத்தரவு போட்டாலும் அதில் எந்த குறையும் இல்லாமல் எல்லாத்தையும் கொண்டு போய் பக்காவாக சேர்க்கிற கிராவிட்டி டீமை சார்ந்த சக்தி, விக்கி, முஜீர் மற்றும் அவர்களோட குழுவினர்களுக்கும் 1000 தான் இவ்வளோ ஏற்பாடு பண்ணினாலும் இந்த விவசாயிகள் பல மாவட்டத்திலிருந்து ஒரு கடைசி ஒரு 10 நாளில் வந்து எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ சக்ஸஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு பயம் இருந்தது. ஆனால் 10 நாள் நான் பேசின ஃபோன் காலில் எனக்கு கான்ஃபிடன்ஸ் பயங்கரமாக பில்ட் ஆயிடுச்சு. ஒரு 3000 ஃபோன் கால். நேற்று மட்டும் நான் மிஸ்டு கால் பார்த்தேன்னா 104. என்னால் திருப்பி கூப்பிட முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே வந்திருக்கும் அனைத்து பிடிஎஃப் நண்பர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் என மனமாத நன்றி. இந்த விஷயத்த நாங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேஸ்புக் நண்பர்கள் ஒரு குழு வைத்திருக்கிறாங்க. நண்பர் குகில், மது, செல்வமணி அவங்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 விவசாயிகள் இருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம், இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ப்ரமோஷன் உங்கள் குரூப்பில் பண்ணி கொடுங்க அப்படின்னோம். சங்கடப்படாமல் எங்களுக்கு முழு சோஷியல் மீடியா சப்போர்ட் பண்ணி கொடுத்த குகில், மது, செல்வமணி மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக ப்ரமோஷன் செய்து கொடுத்த முகமது படிகாசி, ஜாகிர் ஹுசைன் அவர்களுக்கும் நன்றி. இங்கே வந்த அனைவர்களுக்கும் நன்றி 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 நன்றி.